சளி இருமல் இருக்கிற குழந்தைங்களுக்கு கற்பூரத்தை யூஸ் பண்ணி கைவேத்தியம் பண்றாங்க. இப்படி பண்ணலாமா? கண்டிப்பா அது மாதிரி பண்ணக்கூடாதுங்க. கற்பூரத்துல டர்பின் கீட்டோன்கிற கெமிக்கல் இருக்கு. அது குழந்தைகளோட நரம்பு மண்டலத்தை பாதிச்சு வலிப்பு வரது கூட வாய்ப்பு இருக்குங்க. அப்பனா இது வரைக்கும் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு தானே இருக்காங்க. நீங்க சொல்றது 100% கரெக்ட் தாங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு த்ரெஷோல்ட் இருக்கு. ஆனா நம்ம யூஸ் பண்ற கற்பூரத்தோட அளவு பொறுத்து ஒவ்வொரு குழந்தைக்கும் அதோட பக்க விளைவுகள் மாறுபடும். அளவா யூஸ் பண்ணா எந்த பாதிப்பும் வராதா? அப்படிலாம் இல்லங்க. பாதிப்பு யாருக்கு எந்த அளவுல வரும்னு சொல்ல முடியாதுங்க. ஆபத்துன்னு தெரிஞ்சே குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாமா? 1000ல ஒரு குழந்தைக்கே வந்தாலும் ஒருவேளை அந்த குழந்தை நம்ம குழந்தையா இருந்துட்டா? கற்பூரம் மட்டும் இல்லாம நம்ம வீட்டுல ரெகுலரா யூஸ் பண்ற வேற எந்தெந்த பொருட்கள்னால குழந்தைங்களுக்கு பாதிப்பு வரும்? நிறைய இருக்குங்க. நம்ம கபோர்ட்ல வைக்கிற பாச்சக்கொண்டுன்னு சொல்ற நாப்தலின் பால், தின்னர், மண்ணெண்ணெய், லிக்விடேட்டர், கரப்பாம்பூச்சி ஸ்ப்ரே, எறும்பு சாக் பீஸ்னு எவ்வளவோ இருக்கு. இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்கிட்ட இருந்து தள்ளி வைங்க. குழந்தைங்களுக்கு விவரம் தெரியற வரைக்கும் யூஸ் பண்றதையே அவாய்ட் பண்ணிருங்க. மறக்காம நம்ம பேஜை இப்பவே ஃபாலோ பண்ணிருங்க.